2007 கலிஃபோர்னியாவில் வெல்லோகிராஜ்னு சொல்லப்பட்ட ஒரு ரொபோட்டிக்ஸ் ரிசர்ச் லேபில் சில ரொபோட்டிக்ஸ் ரீசர்ச்சர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் சேர்ந்து ரொபோட்டிக்ஸ் கம்யூனிட்டிக்காக ஒரு ஸ்டாண்டர்டைஸ் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. தஸ் 2009 ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக ரிலீஸ் பண்ணப்பட்டது தான் ராஸ் ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு காமனான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரியே ராஸால் பைத்தன் அண்ட் C++-ஐ வச்சு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் லைக் சென்சார்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் கூட எஃபெக்டிவாக இன்டர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் CLI அண்ட் GUI டூல்ஸை வச்சு விஷுவலைஸ் அண்ட் சிமுலேட்டும் பண்ண முடிஞ்சிச்சு. பட் எவென்ச்சுவலி ராஸால் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2014 ராஸ் 2ஓட ஆல்ஃபா வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு, கால்ட் அஸ் ஆர்டன்ட் ஆல்ஃபோன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ராஸ் 2 செவரல் ஸ்கேலபிள் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்தாங்க, லைக் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராஸ் 2-வை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 12 months-ஆக ராஸ் 2ஓட பாப்புலாரிட்டி அண்ட் ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது.